தேர்தல் நடத்தை விதிகள் அமலுக்கு வந்த நிலையில் நெல்லையில் வாகன சோதனை தொடங்கி இருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சிவமணி வழங்க கேட்கலாம். சிவமணி, தேர்தல் நடத்தை விதிகள் அமலுக்கு வந்திருக்கக்கூடிய ஒரு சூழல்ல என்ன மாதிரியான சோதனைகள் அங்க மேற்கொள்ளப்படுது? விவரங்களை பதிவு செய்யலாம். நிச்சயமாக ஸ்ரீராம், திருநெல்வேலி மாவட்டத்துல வாகன சோதனைகள்ங்கிறது துவங்கி இருக்கிறது. நாட்டினுடைய மிகப்பெரிய ஜனநாயக திருவிழா துவங்கி இருக்கிறது. நாடு முழுவதும் 7 கட்டங்களாக தேர்தல் நடத்தப்படக்கூடிய நிலையில திருநெல்வேலி நாடாளுமன்ற தொகுதி தமிழகத்துல ஒரே கட்டமாக வரும் 19ஆம் தேதி, ஏப்ரல் 19ஆம் தேதி தேர்தல் நடத்தப்பட இருக்கிறது. இந்த சூழல்ல தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலுக்கு வந்திருக்கக்கூடிய நிலையில திருநெல்வேலி பாராளுமன்ற தொகுதியில மொத்தமாக 16,42,305 வாக்காளர்கள் இருக்கிறார்கள். 6 சட்டமன்ற தொகுதிகள் இருக்கிறது. இந்த நிலையில பார்த்தோம் அப்படின்னா 3 மணி முதல் இந்த தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலுக்கு வந்துள்ள நிலையில உடனடியாக வாகன சோதனை அப்படிங்கிறது துவங்கி இருக்கிறது. திருநெல்வேலி நகர்பகுதிக்கு நகருக்கு உள்ளே வரக்கூடிய பகுதி நாகர்கோவில் சாலையிலும் நகர்பகுதிக்கு உள்ளேயும் 2 பறக்கும் படைகள் அமைக்கப்பட்டு பறக்கும் படைகள் தங்களுடைய அந்த வாகன சோதனையை துவக்கி இருக்கிறார்கள். இன்று உடனடியாக இந்த 2 பறக்கும் படைகள் துவங்கி இருக்கக்கூடிய நிலையில தொடர்ந்து அவர்கள் அந்த சோதனை அப்படிங்கிறது தொடர்ந்து நடத்தப்படும். அடுத்தடுத்து அதற்கான எண்ணிக்கைகள் அதிகரிக்கப்படும். 6 சட்டமன்ற தொகுதியிலும் இந்த பறக்கும் படைகள் தங்களுடைய சோதனையை தொடருவார்கள். ஏற்கனவே வருவாய்த்துறை அதிகாரிகள் அதோடு மட்டுமல்லாம காவல்துறையினரோடு இணைந்து இந்த சோதனையை நடத்துகிறார்கள். இந்த சோதனையில வருவாய்த்துறை அதிகாரிகள் கலந்து கொண்டு இருக்கிறார்கள். இந்த சோதனை தொடர்ந்து நடத்தப்படும் என தெரிகிறது. திருநெல்வேலி வண்ணாரப்பேட்டை பகுதி மட்டுமல்லாது திருநெல்வேலி நாகர்கோவில் சாலையில் இருக்கக்கூடிய பகுதியிலும் இந்த சோதனை அப்படிங்கிறது நடத்தப்படுகிறது. ஸ்ரீராம், விவரங்களை வழங்கியதற்கு நன்றி சிவமணி.